ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படுறது இல்லை. பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் நம்ம செய்கிறது இல்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்ம இப்போ இந்த இதில் நம்ம ஆனுவலாக எப்படி நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி மந்த்லிக்கு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்படி மந்த்லிக்கு எடுக்கணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, இது ஸ்க்ரீனை ஃபில்டர் ஆஃப் த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஃபில்டரில் சேமாக வச்சுட்டு நான் 2 பேராமீட்டர் மாத்திரம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒன்று 1 மந்த் ரிட்டர்ன் வர்சஸ் நிஃப்டி, இன்னொன்று 1 வீக் ரிட்டர்ன் வர்சஸ் நிஃப்டி. ரெண்டுத்துக்குமே மினிமம் 0.5 கொடுத்துக்கிட்டேன். அப்படி வரும்போது நமக்கு இந்த 6 கம்பெனி நமக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பஜாஜ் கன்சியூமரை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பஜாஜ் கன்சியூமரை நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க செக்டார் பிஇ 20 இருக்குது. செக்டார் பிஇ 20 இருக்குது. இவங்களோட பிஇ பார்த்தோம்னா நம்ம இவங்களோட பஜாஜ் கன்சியூமரோடைய ஸ்டாக் பிஇ 20 இருக்குது. செக்டார் பிஇ எவ்வளோ இருக்குங்கிறத இங்கே பார்த்துக்குவோம். இங்கே தான் சரியாக இருப்பாங்க. இப்போ பஜாஜ் கன்சியூமரோட ஸ்மால் கேப்பு மிட் மாடரேட் ரிஸ்க் இருக்குது. இது 23 வந்துருச்சு. பிஇ ரேஷியோ 23 வந்துருச்சு. செக்டார் பிஇ 52 இருக்குது. இன்னும் 28 வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வைக்கலாம். அதே மாதிரி பிபி ரேஷியோ 4 இருக்குது. இப்போ செக்டார் பிபி ரேஷியோ 10 இருக்குது. ஸோ இப்போ இது இன்னும் 6 ஏறுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். சஜஸ்டிங் அனாலிசிஸ்ட் சஜஸ்ட் 100% இருக்குது. இது பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்கிறோம். இது மந்த்லிக்கு மாத்திரம்தான் எடுத்துருக்குறோம். நம்ம ஆனுவலுக்கு இதை நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அது தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டை மாத்திரம் நம்ம பார்ப்போம். குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 270 எடுத்திருக்கிறான். செகண்ட் குவார்ட்டரில் 235 எடுத்திருக்கிறான். ப்ராஃபிட் மார்ஜின், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் 18%, 16%. இவன் செகண்ட் குவார்ட்டரில் எப்போதுமே கம்மியாக தான் எடுக்கிறான்னா கம்மியாக தான் எடுக்கிறான். தேர்ட் குவார்ட்டரில் கொஞ்சம் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல செகண்ட் குவார்ட்டரில் கம்மியாக எடுத்துகிட்டு தேர்ட் குவார்ட்டர்லேயும் கம்மியாக எடுக்கிறான். நெட் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி 46, 37 இருக்குது. ஸோ இப்போ இது நம்ம இது பார்க்கும்போது ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். அது வேறு மாதிரி நம்ம அந்த அனாலிசிஸை நம்ம ஃபுல் அனாலிசிஸ் அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ இது ஏறுறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கும்போது இந்த இடத்துல என்னுடைய அனுபவம் ஒன்று நான் சொல்லிடுறேன். இந்த பஜாஜ் கன்சியூமர் இருக்கு இல்லைங்களா, இவன் என்ன பண்ணுவான்னா இந்த ஜனவரி பிப்ரவரி டயத்தில் ஹை வச்சுட்டு அப்படியே கடன்னு இறங்கிடுவான். அது நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போதுமே இந்த ஜனவரி பிப்ரவரியில் ஹை வச்சுட்டு இப்போ இந்த 2018 தான் அந்த மாதிரி விதிவிலக்கு வச்சுருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கிங்களேன், இந்த ஜனவரி பிப்ரவரியெலாம் ஹை வச்சுட்டு கடன்னு இந்த இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப இப்போ இதாக இருந்து இந்த காலகட்டங்களில் தான் நம்ம இதை வாட்ச் பண்ண ஆரம்பித்தோம். அதனால் இது சரசரன்னு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ டபிள்யூ ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இது அப்படியே மேலே ஏறுச்சுனாக்கா ஒரு டபிள்யூ இதோட கப்பன் சாசர் போயிட்டு மேலே ஏறும். இது வீக்லி ஷெடியூலில். அப்போ இது மேலே ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பார்க்கக்கூடியது இது தான் பார்க்குறோம். நம்ம மந்த்லிக்கு தான் பார்க்குறோம். மந்த்லிக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே செப்டம்பரில் ஹை வச்சுருக்கிறான். அதுக்கப்புறம் அக்டோபரில் ஒரு ஹை டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பரில் இந்த ஹை வச்சுட்டு மேலே ஏறுவானா மாட்டானா அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கிற நேரத்தில் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிருக்கிறான். இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு இப்போ ஒரு புல் பேக் இன்னும் எடுத்த மாதிரி தெரியல. பட் அந்த சைடு வேஸ்லேயே போய்கிட்டு இருக்கிறான். ஒன்று டபக்குன்னு கீழே இறங்கி 23, 219 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப் ட்ரெண்டுக்கு போகிறான்னா, இல்லை இந்த ட்ரெண்ட் லைனோட வரக்கூடிய வேல்யூவோட மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எந்த இடத்துல நிற்கிறான்னா 0.5 ஒட்டி நிற்கிறான் பாருங்கள். அப்போ 0.5 உடைச்சான்னா 61, 240 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 250 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 0.78. ஸோ இப்போ அதோட ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு திருப்பி ஜூலை மாதத்துக்கு மேலே ஏற போகிறானாங்கிறத அப்போதைக்கு பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல
0.5 234க்கு ஒரு அப் ஆச்சுன்னா மேலே போச்சுன்னா 234 240 250 வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதோட கீ டேட் என்ன இருக்குன்னு பார்ப்போமே. இதோட கீ டேட் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இதோட கீ டேட் வந்து 15th ஜனவரி 16th ஜனவரி 23rd ஜனவரி. இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி 5th பிப்ரவரி 7th பிப்ரவரி 17th பிப்ரவரி இந்த 3 இடத்துல இருக்குது. இப்போ இது மூணுமே நமக்கு இனிமேல் தான் வரப்போகுது. அப்போ 15th பிப்ரவரி அப்படின்னு சொன்னால் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா 29th டிசம்பரில் வந்து ஏறிட்டு இப்போ இறங்கிட்டு அப்படியே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி மேலே ஏறிட்டுருக்கு. நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டிசம்பர் மாதத்துக்கு உண்டான டேட்டாவை எடுத்தோம்னா இது வந்து இந்த டேட்டை வந்து ட்ரெண்ட் சேஞ்சுன்னு காட்டியிருக்கோம். இப்போ நம்ம வந்து டிசம்பர் எண்டிலிருந்து தான் நம்ம எடுக்கிறதுனால ஜனவரி மாதத்துக்கு உண்டான ட்ரெண்டு சேஞ்சை தான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ 15th ஜனவரி என்ன செய்யும்னாக்க ட்ரெண்டு சேஞ்ச் இப்போ இங்கே சைட்வேஸில் போயிட்டுருக்குங்களா, ஒன்று கீழே இறங்கணும், அப்படி இல்லைன்னா மேலே ஏறணும். எது வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ட்ரெண்டு சேஞ்சுக்கான டேட்டு தான் அதில் வரும். ஸோ ஒன்று கீழே இறங்கணும், இல்லாட்டி மேலே ஏறணும். இப்போ அடுத்தாப்பில் ஷார்ட் பீரியட்லேயே நம்ம 15th 16th முடிஞ்ச உடனே 23rd வந்து அடுத்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. இதை வந்து எப்படி நம்ம பார்க்கலான்னா, ப்ரீவியஸ் மந்த் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், ஃபஸ்ட்டு வீக் வந்து லோ வச்சுட்டு ஃபஸ்ட்டு வீக் வந்து லோ வச்சுட்டு இல்லை ஃபஸ்ட்டு வீக்கு ஹை வச்சிடுறான், செகண்ட் வீக் இது லாஸ்ட் வீக் வந்து லோ வைக்கிறான். அப்போ இந்த தடவையும் அதே நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வீக் 231 ஹை வச்சுட்டான். அப்போ லாஸ்ட் வீக்குக்கு உண்டான லோ வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போமே. அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 23 வந்து ஒரு லோ வைக்கணும், 15th 16th வரைக்கும் ஹை வைக்கிறதுக்கான ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டைம் வரைக்கும் ஏறிட்டு இல்லாட்டி சைட்வேஸ் போயிட்டு கீழே இறங்கிட்டு 23rd வந்து லோ வச்சுட்டு ட்ரெண்டு சேஞ்ச் பண்ணி திருப்பி வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 டேட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டு ஒரு ஹை வச்சுட்டு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஏற்கனவே அவன் என்ன பண்ணியிருக்கிறான், லாஸ்ட் வீக் தான் லோ வைக்கிறான், மந்தோட லாஸ்ட் வீக் தான் லோ வைக்கிறான். அப்போ இந்த தடவையும் நமக்கு இந்த 2 டே வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து இந்த இடத்துலேருந்து டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகி 23ல் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு கீழே வந்துட்டு ஒரு டைவர்ஜென்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லாஸ்ட் வீக்கோட இது முடிஞ்ச உடனே எக்ஸ்பைரி முடிஞ்ச உடனே மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் 5th வரைக்கும் நமக்கு இந்த 23 ஒரு டவுன் ட்ரெண்ட்னா 5th வரைக்கும் இருக்குது. இப்போ இங்கேயே அப் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆனோன்னா 5th வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5th 6th வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இங்கே ஒரு கீழே ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு அப்படியே மேலே ஏறுறான்னா 5th தான் பிரேக் அவுட் ஆகி 17th வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த டேட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம எப்படி மேலே கீழே இறங்குச்சுன்னா இது வந்து 1 டேலேயே வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. 1 ஹவரில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். நம்ம மந்த்லிக்குன்னா 1 ஹவரில் தான் எடுக்கணும். 1 ஹவரில் வந்து இப்போ ஏறிட்டு இப்போ சைடுவேஸில் போயிட்டுருக்குறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேரோவாகிக்கிட்டே இருக்கா, ஹையும் லோவும் நேரோவாகிட்டே இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், நடக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க டபக்குன்னு மேலேயும் ஏறலாம் கீழேயும் இறங்கலாம். அப்படி மேலே ஏறுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த இதில் வந்து 1 டேயில் வச்சு பார்க்கலாம். 1 டேயில் வச்சு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இதுதான் டார்கெட். நீங்களும் அந்த ஃபிபினாசி வந்து செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 250 வரைக்கும் மேலே வச்சுக்கணும். மேலே வச்சுட்டு அந்த இடத்த உடைக்கி தான் பார்க்கணும். அதனால் இப்போ வந்து 240 250 234 240 250 இந்த இடம் வரைக்கும் நமக்கு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆகுதா இல்லாட்டி மேலே வருதான்னு நம்ம பார்க்கணும். 61 உடச்சி 250 போகிறது கஷ்டம்தான். இது போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடம் தான் மேக்ஸிமம். ஸோ இப்போ 240 234 250 இந்த 3 ரேஞ்சை நம்ம கையில் வச்சுக்கணும். இவன் இப்போ 38 வந்திருக்கிறான்னா 23க்கு வந்து இப்படி இந்த இடத்துல வந்து இறங்கிட்டு மேலே ஏற போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 218லேயே பிரேக் அவுட் கிடச்சிருது. 218லேயே பிரேக் அவுட் ஆயிடுது.
என்ட்ரி ப்ரைஸ் வந்து 218லேயே பிரேக் அவுட் ஆகிருது. அதான் 23 கடக்கும் போதே பிரேக் அவுட் ஆகிருது. இப்போ இவன் வந்து இந்த இடத்துல இந்த 38ல் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பெரிய பாகுபலி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இதே மாதிரி இவன் பாகுபலி கேண்டில் ஃபார்ம் ஆகி 61 வரைக்கும் கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த இடத்துலேருந்து கீழே இறங்கியிருக்கிற இங்கேருந்து மேலே ஏற போகிறான். ஸோ அப்போ 61 வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதாவது 0.61 0.61 போயிட்டுன்னா 240 வரைக்கும் போயிட்டு இது வந்து 250யோட முட்டிக்கிட்டு திரும்புகிறானா இல்லாட்டி 240யோட முட்டிக்கிட்டு திரும்புகிறானான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி ட்ரெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல 250 வரைக்கும் வந்தான்னா இது ஒரு யூ ஃபார்ம் ஆகும். யூ ஃபார்ம் ஆகிட்டு மேலே உடச்சி போனான்னா ஆனுவலுக்கு நல்லாயிருக்கும். அது நம்ம வந்து தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 234, 240, 250. இவன் வந்து இப்போ அப் ட்ரெண்டில் இருக்கிறது தான். இப்போ இவன் சைடு வேஸ்லேயே கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு அப்புறமா ஏறுறேன்னு சொன்னான்னாக்க பிப்ரவரி மாதம்தான் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜனவரி மாதத்துக்கான டார்கெட்டை இன்னும் முடிக்கல. 15th and 16th அதை நம்ம நோட் பண்ணோம்ல. வெர்டிக்கலாக வந்து நமக்கு வந்து என்ன டேட் வந்திருக்கு, 15th, இங்கே டேட் வந்து 15, 16, 23 ஜனவரியில் வந்து 15, 16, 23. நம்ம கோஆர்டினேட்டில் போட்டு 15 என்னது இப்படி வருது, கேன்சல் கொடுத்துருவோம். 15 அப்போ லீவு, 16 வந்துருச்சு, 15 லீவாக இருக்குது இல்லையே. ஒர்க்கிங் டே தானே, மண்டே தானே வருது. இதாக இருக்கே இதுவா, 15 வந்துருச்சு. அப்புறம் 16 அடுத்த நாளே 16, அதுக்கப்புறம் 23, இந்த இடத்துல வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. இப்போ சைடு வேஸில் இருக்குன்னா மேலேயும் சேஞ்ச் ஆகலாம், இல்லாட்டி கீழே கரெக்ஷன் வந்துட்டும் மேலே ஏறலாம். இது வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகக்கூடிய டேட்டு. இந்த இடத்துல ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் இங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி மேலே எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து இந்த 3 டேட் போக அடுத்த ட்ரெண்டு சேஞ்ச் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிப்ரவரி 5, 7, 17. பிப்ரவரி 5, அதுக்கு அடுத்தது 7, அதே மாதிரி தான் வருது பாருங்களேன், 7, 17. 17 லீவுங்கிறதுனால 17, 18 லீவுன்னு நினைக்கிறேன். அதனால 16 இல்லாட்டி 19 அந்த ரேஞ்சில் வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க மேலே ஏறிட்டு இங்கே கரெக்ஷன் எடுத்துகிட்டு மேலே ஏறலாம், இல்லாட்டி இங்கே கரெக்ஷன் எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்படி மேலேயும் ஏறி போகலாம். எது நடக்குதுங்கிறத பார்த்துட்டு வச்சுக்குவோம். ஆனால் நீங்கள் இப்போ இந்த செப்டம்பர் ஹையோட இருக்கக்கூடிய 2023 செப்டம்பர் ஹையோட இருக்கக்கூடியதோட ஒரு இது போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த வேல்யூலாம் நமக்கு வந்துடும். அப்போ அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக போயிட்டு நம்ம வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பஜாஜ் கன்சியூமரை மாத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கன்னா, இவன் இந்த ஜனவரி பிப்ரவரியோட ஹையை வச்சுட்டு அப்படியே ஒரே பாகுபலி கேண்டிலாக கீழே இறங்கிடுவான். கீழே இறங்கிட்டு அவன் வாட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே இது என்ன ஆகஸ்ட் 1 டேல இருக்கு, மேலே ஏறி இருக்கிறான். அந்த நவம்பருக்கு ஜூலை மாதத்துக்குலாம் ஏறி இருக்கிறான். டிசம்பர் 22 பார்த்தீங்களா, இப்படி வச்சுட்டு ஸ்வைன்னு கீழே இறங்கிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டான்னா திருப்பி ஏப்ரல் வரைக்கும் கீழே இறங்கிட்டு இந்த தடவை மேலே ஏறி இருக்கிறான். மேலே ஏறிட்டு இப்படி கரெக்ஷன் எடுக்கிறான். அப்போ நம்ம இங்கே ஆனுவல் வரும்போது இங்கேருந்து நம்ம பார்க்குறோம், நம்ம அப்புறமேட்டுக்கு பார்த்துக்குவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இதோட இது வந்து டேட்டை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இந்த டேட்டோட இப்படியே மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் இந்த டேட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கிறோம்ல, ஜனவரி 15, 16, 23, 5, 7, 17 இந்த டேட்டை மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த டேட்டில் வந்து முன்னாடியோ பின்னாடியோ ஒரு நாள் முன்னாடியோ பின்னாடியோ அது வந்து ஒரு ட்ரெண்டு சேஞ்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது அந்த இதை வந்துட்டு மேலே உடச்சிச்சின்னா இந்த ப்ரைஸை வந்து 250 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால்
23 வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்ப்போம். 23 உடைச்சுனா, அது 0.23 உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க அடுத்து கீழே இறங்கிட்டு தான் ஏறும். ஆனால் இப்போ இந்த வருஷத்துக்கு மேலே ஏறணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு பார்த்தோமா, இங்கெல்லாம் மேலே பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் குச்சியாக வந்து ஸ்ட்ரைக் மாத்திரம் வச்சுட்டு கீழே இறங்கியிருக்கு. இங்கே தான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம வந்து அனாலிசிஸ்க்கு எடுத்துக்குவோம். அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கும் போது இது ஆனுவலைஸ்டாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நன்றி நண்பர்களே.